ஹலோ, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மினி விளாக் சீரிஸ் டே 16. கிராமத்து பசங்களோட சென்னை பயணத்தில் தான் இருக்கோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஃபீனிக்ஸ் மால் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், வீட்டிலேருந்து பழைய சாதம் சாப்பிட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா என்ன ஒரு சுகம் தெரியுமா. ஸோ பசங்களுமே அந்த மாதிரி ஒரு கல்ட்டில் வளர்ந்தனால அவங்களுக்குலாம் அந்த பழைய சாதம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் பழைய சாதம், சின்ன வெங்காயம், அப்புறம் மோர் மிளகா வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தில் உப்பு போட்டு பிசிறி வச்சுட்டேன். மாங்காய் தொக்கு தயார் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்னிஷ்காக கொத்தமல்லி, தயிர் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்பளம் நொறுக்கி போட்டு எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்துருக்கா. ஸோ அதனால் நான் இந்த அப்பளம் பொரிச்ச அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். குழந்தைகளை எல்லாமே அதை கொடுத்து சாப்பிட்டு வயிற்றை ஃபுல்லாக ரொப்பிட்டு ஃபீனிக்ஸ் மால் கூட்டிகிட்டு போனேன். மாலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, அந்த பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த எஸ்கலேட்டரில் வந்ததாகட்டும், போனதாகட்டும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நிகழ்வையுமே நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ உங்களுக்காக காட்ட போகிறேன். ஸோ வேளச்சேரியில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மாலில் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த பிரம்மாண்டத்துலேருந்து இது மீண்டு வெளில வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடமா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி எஸ்கலேட்டரில் மேலேயும் கீழே இறங்கி போகிறது தனியாக அலாதியான சுகமாக இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு டோனட் ஷாப் இருந்தது. அங்கே போய் அவங்களுக்கு டோனட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் கேம்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வாழ்க வளமுடன் கேட்டாங்க. சோலோவாகவும் குரூப்பாகவும் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டோம். இதை விட அடுத்த பிளாக் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அடுத்த பிளாக்ல சந்திப்போம். பாய்.